எப்படி மாற்றம் வரும்னா, நம்ம மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது தேசத்துல மாற்றம் வரும், உங்க நண்பர்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும், உங்க குடும்பங்கள்ல மாற்றம் வரும், நீங்க இருக்கிற அந்த இடத்தை மாற்ற முடியும். இந்த சபையில நீங்க 10 கிராமத்துல ஊழியம் செய்றீங்கன்னா, 20 கிராமத்துல ஊழியம் செய்றீங்கன்னா, அந்த 20 கிராமத்தில் மாற்ற முடியும். அமைச்சலுமா எப்படி மாற்ற முடியும்னா, ஆவியானவர் உள்ளுக்குள் இருப்பாரானால், அந்த அபிஷேகம் உள்ளுக்குள் காணப்படுமானால், பாவத்தை நிறைந்தவங்களே அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். அமைச்சலுமா அதே போல நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 7:55 பாருங்க. அப்போஸ்தலர் 7:55 அப்போஸ்தலர் 7:55 சீரோ படிங்க. அவர் பரிசுத்த ஆவியினாலே இறைவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலதுபுறத்தில் இயேசுவானவர் இருக்கிறதை கண்டு. கவனிங்க, இப்போ ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிறைந்தாருங்க. ஆமென் சொல்லுமா? ஆமென். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாரு. இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானை நிரப்பின பிறகு என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுமா? முதல்ல விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆமென் சொல்லுமா? இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னா ஆவியானவர் அபிஷேகம் இருக்கணும். ஆமென் சொல்லுமா? ஆவியானவர் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு முன்னால யாரு, எப்படியாப்பட்டவன், இவன் வாழ்க்கை எப்படி, இந்த குடும்பம் எப்படி என்பது ஈஸியா என்ன பண்ணலாம், அவனுக்கு எடுத்து சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப பாரு, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டாரு. இப்ப கண்கள் திறக்கப்பட்டுச்சு. பரலோகத்தின் தெய்வத்தையே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யாரு? ஸ்தேவான். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்துட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய மண்டலங்கள் நம்ம திறந்து காமிப்பாரு. அல்லேலூயா. அதே போல இருளின் உலகத்தை காமிப்பாரு, ஆவிக்குரிய உலகத்தை காண்பிச்சு கொடுப்பாரு. அப்ப ஆவிக்குரிய உலகத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், இருளின் உலகத்தை புரிந்து கொள்ளணும்னா இந்த ரெண்டு நம்ம புரிந்து கொண்டாதான் தேசத்தை கர்த்தர் வழியில கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுமா? அப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும். அவர் பெற்றுக் கொண்டாதான் ஜனங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆவாங்க. இல்ல முடியாது. ஆமென் சொல்லுமா? அதுக்கடுத்து நீங்க பாருங்க, அப்ப முதல்ல பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கணும். இரண்டாவது அப்போஸ்தலர் 6:8 நீங்க படிச்சீங்கன்னா, இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுமா? அப்போஸ்தலர் 6:8 நீங்க படிக்க வேண்டிய நேரம் இல்ல. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்திருந்தான். அப்போ நம்ம விசுவாசத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும், அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்ப அந்த விசுவாசமும் அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தா தான் பாவத்தால் நிறைந்திருக்கிற தேசத்தை மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கணும், அவருடைய விசுவாசத்தினால அவருடைய வல்லமையா நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படி நிரப்பப்பட்டாதான் அந்த வழிபாடுகள் இருக்கக்கூடியவங்க, பாவத்தில் ஊறி கொண்டு இருக்கிறவங்க, பொய்ய பேசி பொய்ய நடந்து கொண்டு இருக்கிறவங்க மாற்றம் வரணும்னா ஆண்டவர் உண்மைதான் பாக்குறாரு. உனக்குள்ள அனாயிட்டிங் இருந்தா தான், அந்த அபிஷேகம் இருந்தா தான் தேசம் மாறும், இல்லை என்றால் மாறாது. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையால் நிறைந்தாராம். ஜனங்களுக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை செய்யறாரு. அப்ப பெரிய பெரிய காரியம் தேசத்தில் நடக்கணுமா, நம்ம கிராமங்கள் நடக்கணுமா, சபையில நடக்கணுமா, மாற்றம், குடிகாரர்கள் மனம் திரும்பி வரணுமா, தேசத்தான விபச்சாரக்காரர்கள் மனம் திரும்பி வரணுமா, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மனம் திரும்பி வரணுமா, உனக்குள்ள அந்த விசுவாசம் என்ற வரம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் என்ன நடக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா தேசத்தை தேவன் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? அதுக்கடுத்து நீங்க பாருங்க, மூணாவது எதுதான் நிறைந்திருக்கணும்? முதல்ல பரிசுத்த ஆவியினால, இரண்டாவது விசுவாசத்தினாலும் வல்லமையினால, மூணாவது பாத்தீங்கன்னா யோவான் 1:14 அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்திருக்கணுமா. யோவான் 1:14 அது படிங்க, அந்த வசனம் சீக்கிரம் படிங்க. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அடுத்து நம்ம எதுல நிறைந்திருக்கணும் தெரியுமா? அவருடைய கிருபையினால, அவர் சத்தியத்தில் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. தூங்குறீங்களா? தூக்கம் வருதா? இல்ல கேட்டு கூட வரக்கூடாது. தூக்கம் வீட்டிலிருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப இங்க சொல்றாரு, எதால் நாம் நிறைந்திருக்கணுமா? அவர் கிருபை, அவர் சத்தியத்தால் நிறைந்திருக்கணும். நீ எந்த அளவுக்கு சத்தியத்தில் நிறைந்திருக்கிறியோ அந்த அளவுக்கு தேச பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். அங்க பாவ நிறைவு பார்த்தோம், இங்க ஆவி நிறைவு பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவி நிறைவு நமக்குள் இருக்குமானால் தேசத்தை நம்ம மாற்ற முடியும், இதை மாற்ற முடியாது. அப்போ இயேசுவானவர் கிருபை நிறைந்தவர், சத்தியம் நம்மளுக்குள் வந்து வாசம் பண்ணினாரா. அப்ப சத்தியத்தை நிறைந்திருக்கிறோமா? வசனத்தினால் நிறைந்திருக்கணும். இயேசு பிறப்பை குறித்து சொல்லணும்.
அவர் மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணணும். அவர் வரப்போறனா அதை பத்தி பிரசங்கம் பண்ணணும். பரிசுத்தத்தை பத்தி பேசணும். மன்னிப்பு பத்தி பேசணும். வரங்களை பத்தி பேசணும். அபிஷேகத்தை பத்தி பேசணும். சத்தியத்துல நிறைந்திருக்கணும். பிசாச துரத்திடணும். நோய் வியாதி குணமாக்கணும். அந்த அளவுக்கு சத்தியத்தில் நாம் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவர் கிருபையிலும் அவர் சத்தியத்தை நிறைந்திருக்கணும். அந்த அனாயிட்டு உனக்குள்ள இருக்கணும். அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் மாற்றத்தை நீ பார்க்க முடியும். சத்தியத்தில் நிறையல, அவர் கிருபையில் எதுவும் நிறையலன்னா அப்ப எப்படி தேசத்தை மாற்ற முடியும் ஆண்டவரால? அப்ப தேசம் இப்படியேப்பட்ட ஒரு பாவ நிலைமையில இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்ற 2 காரியம், நீ பரிசுத்தாவியால் நிறைந்திருக்கணும், வரங்களால் நிறைந்திருக்கணும், கனிகளால் நிறைந்திருந்தா தேசத்தை மாத்தலாம். ஆமென் சொல்லுவோமா?